மக்களே. ஸோ ஆக்சுவலா ஐபிஎல்ல டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ரெண்டே டீம். ஒன்னு எஸ்ஆர்ஹெச், இன்னொன்னு கேகேஆர். ஸோ ஆக்சுவலா இங்க வந்துட்டு நிறைய மேட்சஸ் முன்னாடி பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பவுண்டரிக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ரிவியூ ஆஃப் எஸ்ஆர்ஹெச் டேக்கிங் ஆன் கேகேஆர். ஸோ ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு மேட்சா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி டே கேம். அண்ட் ஆல்சோ ரெண்டு டீம்லயும் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க ஒரு கேகேஆர். ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபார்மை கண்டுபிடிச்சுட்டு இருக்க கேகேஆர். அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கிற எஸ்ஆர்ஹெச். அவங்க பேட்டிங் டிஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், பவுலிங்ல டிஃபெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட லைக் ப்ரிவியூ அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி மேட்ச் போவோன்ற ப்ரெடிக்ஷன், ஸோ இதை பத்திலாம் நம்ம போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ரித்து, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பத்தி? நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப ரெக்கனிங் ஃபோர்ஸா இருக்காங்க. டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. கேகேஆர் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் இருந்தாலும் கடைசி 2 மேட்சா ஒரு இதான் அவங்க காம்பினேஷன் கண்டுபிடிச்சு ஒரு கம்பேக் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு வராங்க. உங்க டீம் கான்ஃபிடன்ஸ் எல்லா பிளேயர்ஸ்க்கும் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு டே கேம் வேற. இங்க ஒரு குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் இருக்கு கேகேஆர் கிட்ட. அவங்க நல்ல ரிதம்லயும் வந்திருக்காங்க கடைசி 2 மேட்சா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா தான் இருக்கும் எதிர்பார்க்கறேன் நானும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். ஸோ டே கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணனால ஆக்சுவலா பிச் எப்படி பிளே ஆகும்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்ல? ஹைதராபாத் பரம பாட்டாவா தான் இருக்கும். ஆனா வந்து டே கேம்ன்றதுனாலயும் கிரவுண்டு கொஞ்சம் பெருசு கம்பேரிட்டிவ்லி. இப்ப நீங்க வான்கேடு டெல்லி கொள்ளலாம் கம்பேர் பண்ணா கிரவுண்டு கொஞ்சம் பெருசு, சைட் பவுண்டரிஸ் பெருசுன்றதுனால ஸ்பின்னர்ஸ் கன்ஃபார்மா வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ரொம்ப கீ ஃபேக்டராகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வின் பண்ற டீமுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டா வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ ஆக்சுவலா டே கேம்னாலே லைக் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்கோம். என்னதான் ஒரு நல்ல பேட்டிங் சைடா இருந்தாலுமே எஸ்ஆர்எஸ் வந்துட்டு எல்எஸ்சி கூட ஆக்சுவலா டே கேம்ல தான் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ நீ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு லைக் என்ன நடக்கும்ன்ற ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தான். என்ன வேணா எந்த சைடு வேணா போகலாம். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு வினிங் ஸ்கோர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல? 200+ கன்ஃபார்ம் அடிச்சாகணும். நீங்க என்னதான் டே கேமா இருந்தாலும் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிச்சுன்னா 200+ அடிச்சாகணும். எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் 200+ கன்ஃபார்ம் அடிப்பாங்க தான் நினைக்கிறேன் நான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 210 வந்து வின்னிங் ஸ்கோரா இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னதான் டே கேமா இருந்தாலும் 210 ஒரு வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ 210 வந்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப அதிகம்னு தோணுது டே கேம்ல. ஏன்னா வந்துட்டு லைக் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்துட்டு இந்த டே கேம்லயே வந்துட்டு 180 அடிச்சாலே போதுன்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டாங்க. இல்ல அந்த மாதிரி அது மாதிரி நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா வந்து அந்த பிச்சுக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து கன்ஃபார்மா வந்து பிச்சை ஸ்லோ டவுன் பண்ணது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்னதான் பவுலிங் லைனப் வந்து உங்களுக்கு இதுவா இருந்தாலும் பேட் கமின்ஸ் இன்ஜுரியில இருந்து இப்பதான் வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து அவங்க பவுலிங் இஷான் மலிங்க ஒருத்தர் தான் வந்து எல்லா மேட்சும் அண்டர் 29 13 போட்டிருக்காரு. மற்றபடி எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்தாலும் 40+ போறாங்க. ஸோ வந்து அவங்க கன்ஃபார்மா வந்து அந்த இதை பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க பேட்டிங் தான் டாமினேட்டா போவாங்க. ஸோ வந்து பிச்சு வந்து கன்ஃபார்மா வந்து கொஞ்சம் பாட்டா ட்ராக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து 205 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிச்சில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிளேயிங் 11. ஸோ பிளேயிங் 11 என்னென்ன சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்குறேன் நீ? லைக் எஸ்ஆர்எஸ் ஆர் கேகேஆர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? இல்லை எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேயிங் லெவன் அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க. கமின்ஸ் வந்ததுனால இன்னும் அவங்க டீம் கொஞ்சம் பேலன்ஸாகவும் தெரியுது. ஸோ வந்து அவங்க வேற எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இது கோ ஸ்டிக் வித் சேம் பிளேயிங் லெவன் தான் நான் நினைக்கிறேன். கேகேஆரும் பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்சா அவங்க ஒரு வின்னிங் காம்பினேஷன் மாதிரி ஒன்று ஃபைன் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிட்டு வராங்க. கடைசி 2 மேட்ச் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதே லெவனோட தான் ஸ்டிக் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்ச் இருக்கான்னு சொல்றியா அந்த மேட்ச்ல? ஓகே. ஸோ நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ எனக்கும் வந்துட்டு பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்ச் இருக்கான்னு தோணுது. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரு வின்னிங் மொமெண்டம்ல தான் இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி வின்னிங் மொமெண்டம்ல டீம் சேஞ்ச் பண்ணாது. ஸோ பிளேயிங் லெவல் லைக் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், ஸோ கேம் சேஞ்சிங் மொமெண்ட் போகலாம். லைக் கேம் சேஞ்சராக யார் இருப்பா அப்படின்ட்டு. ஸோ நீ வந்துட்டு கேகேஆர் சைடில் வந்துட்டு யார் நினைக்கிற லைக் பேட்டிங்ல சரியோ பவுலிங்ல சரி யார் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த மேட்ச்ல? பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேரையும் நான் பிக் பண்றேன். அந்த அவங்க டீம் வந்து எப்படி சொல்றது, எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் டாமினன்ட் சைடு தான் திருப்பி சொல்ற மாதிரி. அந்த பேட்டிங் பவர் ஹவுஸை வந்து நிறுத்தத்துக்கான
பவுலிங் அட்டாக் வந்து கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் டேண்டம் அந்த 2 துருப்பு சீட்டு கன்ஃபார்ம் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களால இந்த பவுலிங் அட்டாப்ப நிறுத்துறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து நான் சுனில் நாராயணையும் வருண் சக்கரவர்த்தியும் டேண்டமா போறதுனால 2 பேரும் சேர்த்தே பிக் பண்றேன் கேகேஆர்ல பவுலிங் போலீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. அண்ட் பேட்டிங்ல பேட்டிங்ல கேகேஆருக்கு நாளைக்கு எனக்கு என்னவோ அங்கிரீஷ் ரகுவன்ஷி தான் ரொம்ப கீயா இருப்பாருன்னு தோணுது திருப்பி. ஆக்சுவலா அதே மாதிரி வந்து டிம் சைஃபர்ட் நாளைக்கு ஒரு பாட் அட்டாக் கொடுத்தாங்கன்னா டிம் எனக்கு மேபி அங்கிரீஷ் ரகுவன்ஷி கூட நீங்க எல்லா மேட்ச் வச்சிருக்க அவர் விடுங்க. அவர் சேஞ்சுக்கு டிம் சைஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேஞ்சரா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஓகே. டிம் சைஃபர்ட் இப்ப இதே மாதிரி பிச்சு டிம் சைஃபர்ட்டுக்கும் நல்லாவே சூட் ஆகும். டிம் சைஃபர்ட் ரொம்ப டேஞ்சரஸான பிளேயர் தான். அவர் நம்ம நிறைய ஐபிஎல் ஆடி பார்த்ததுனாலதான் அவருக்கு அந்த எக்ஸ்போசர் பெருசா இல்ல நம்ம மதியில. ஆனா வந்து அவரும் வெரி டேஞ்சரஸான பிளேயர் தான். இஃப் ஹி கெட்ஸ் கோயிங் டேக் மேட்ச் அவே ஃப்ரம் அஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ டிம் சைஃபர்ட் நாளைக்கு ஒரு நல்ல டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன். அதான் ஸோ ஆக்சுவலா வந்து டிம் சைஃபர்ட் வந்துட்டு இந்த சீசனே ஒழுங்காவே படலல. ஸோ நீ என்ன நினைக்கிற? அவர் வந்துட்டு இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வருவார்னு நினைக்கிறியா நீ? இல்ல ஆக்சுவலா கிளிம்ஸ் காமிச்சிருக்காரு. தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து அவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனா ஃபில்லான ஆனாரு. கடைசியில 3 மேட்ச் தான் டிம் சைஃபர்ட் ஆடி இருக்காரு. அவர் 8 மேட்ச் ஆடி ஃபெயில் பண்ணி தான் நம்ம அவர் ஜட்ஜ் பண்ணலாம். 3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ வந்து டிம் சைஃபர்ட் வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு கன்சர்னா தான் இருக்கு. அவங்க வந்துட்டு பின் ஆலன் வச்சு ஆடிட்டு அப்புறம் திடீர்னு டிம் சைஃபர்ட்டை கொடுத்தாங்க லைக் ஒரு வாய்ப்பு. ஸோ அவரும் வந்துட்டு லைக் ஒரு அந்த ஸ்பார்க் காமிச்சிருக்காரு. பட் எனக்கு வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க கேகேஆர். ஸோ அவர் வந்து குரூஷியலா இருப்பார் இந்த மேட்ச்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்எஸ் பக்கம் போவோம். ஸோ எஸ்ஆர்எச் ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ எல்லாம் ஆக்சுவலா எஸ்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா நீ போன மேட்ச் மும்பை கூட ஆடும்போது எல்லாருமே லைக் டீமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு குவிக்கான ஒரு 30s அண்ட் ஆல்சோ டிராவிஸ் ஹெட்டும் அவரை ஃபார்ம் கொண்டாரு 10வது. ஸோ அவர் தான் போட்டு எல்லாரும் ஆமா இல்லாத ஒரே ஒரு தலைவலி தான் இருந்துச்சு. அது ஹெட்டே. அந்த தலைவலியும் சரி பண்ணி ஹெட்டே ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க இந்த மும்பை இந்தியன்ஸ். அதான் அந்த நீல சொக்கா பார்த்தா அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல டிராவிஸ் ஹெட்டும் அன்னைக்கு போட்டு பொழந்துட்டாரு. ஸோ ஆக்சுவலா எஸ்ஆர்எஸ்ல வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நீ யாரும் ப்ரெடிக்ட் பண்ணுவ இந்த மேட்ச்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு? ஹென்ரிக் கிளாசன் அவர் தான் கன்ஃபார்ம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். பியூட்டிஃபுல்லா ஆடிருக்காரு. கன்சிஸ்டன்டா ஆடிருக்காரு. எல்லா மேட்சும் 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து ஒரு நம்பர் 4ல தான் வராரு. நம்பர் 4ல வந்து அவர் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. சாரி 3rd பிளேஸ்ல இருக்காரு ஆக்சுவலி. இப்ப சரியான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சூப்பர்வா ஆனாரு. நான் கன்ஃபார்ம் ஹென்ரி கிளாசனை தான் எஸ்ஆர்எச்க்கு பேட்ச் பெஞ்ச்ல எடுப்பேன். அதே மாதிரி போலிங்ல பாத்தீங்கன்னா ஈசான் மலிங்கா பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. என்னதான் பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஈசான் மலிங்கா வந்து பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. நான் டெப்த்ல வந்து அண்டர் பிரஷர் சூப்பர் டெலிவர் பண்ணிருக்காரு திருப்பி எல்லா மேட்சும். ஸோ நான் ஈசான் மலிங்காவே பிக் பண்றேன். இந்த ஐபிஎல் நினைச்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ்க்கும் லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்க்கும் தான் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஃபேவரா இருந்திருக்கு. நீ பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் செம்மடி வாங்குறாங்க. கண்டிப்பா இன்எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இவர் வந்துட்டு அடிப்போமா அடிச்சிடலாம் நினைச்சு விக்கெட்டும் லைக் அவங்களுக்கு விழக்கூடிய ஒரு பவுலர்ஸா இருக்காங்க. ஸோ நீ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈசான் மலிங்காவா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஷக்கீப் ஹுசைன் அவரு பிரஃபுல் இங்க வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாரு. பட் ஸ்டில் பிரஃபுல் இங்க ஆக்சுவலி ரவுண்டா போலர் தான். ஆனா ஷக்கீப் ஹுசைன் ஹஸ் மோர் குவாலிட்டி தென் பிரஃபுல் இங்க தான். இந்த மாதிரி லைக் பவுலர்ஸ் லைக் ரொம்ப ஸ்டெப் அப் பண்றாங்க எஸ்ஆர்எச்க்கு. ஸோ லைக் நீ சொன்ன மாதிரி இஷான் மலிங்கா ஒரு கீயா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ லைக் ஹென்ரிக் கிளாசனுக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவர் வந்துட்டு ஸ்பின்னரை தான் நல்லா டேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் ஆனா இந்த சைடு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது எனக்கு லைக் மேட்ச் அப் பண்ணும்போது. சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவரை டேக்கிள் பண்ண முடியுமா கிளாசனால? நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. நான் ஒரே ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து அவங்க என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு இங்க மெயின் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி தான். ஓகேவா? கன்ஃபார்மா வந்து டிராவிஸ் ஹெட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்ற போது டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா வந்து நாளைக்கு ஒரு பிளேசிங் ஸ்டார்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதுக்காகவே 2 பேருமே சுனில் நாராயணும் சரி வருணும் சரி சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து 15th ஓவருக்கு அப்புறமா மேபி ஒரு 14 ஓவர்ஸ் அப்புறமா கூட நாளைக்கு கிளாஸின் பேட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இஷான் கிஷன் 2 மேட்சா சரியா அடிக்கல. நாளைக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால 14 ஓவர்ஸ்க்கு அப்புறமா மேபி வந்து 2 ஓவர் ஒரு பவுலர் ஒரு ஓவர் போட்டா கூட மீதி 4 ஓவர்ஸ் இருக்கு கிளாஸனுக்கு.
அவங்க த்ரெட்டா இருந்தாலுமே. ஸோ அவர் பார்த்து ஆடிட்டு, பார்த்தோமே இந்த வருஷம் வந்து கிளாஸ் ஆக்சுவலா சிச்சுவேஷன் ஏத்த மாரி ரொம்ப அடாப்ட் பண்ணி ஆடுறாரு. அதனால வந்து அந்த கடைசி 4 ஃபர்ஸ்ட் அவர் பொறுமையா ஆரம்பிச்சுட்டு, கடைசி அந்த 4 ஓவர்ஸ்ல ஒரு இடி இடிப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. சோ சிச்சுவேஷன் பொறுத்து தான் ஆக்சுவலா வந்து நம்ம சொல்லலாம். ஆனா நீ அந்த சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த கிளாசன் என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட்டான இதுவா இருக்கணும் இந்த மேட்ச்ல. அவர் தப்பி தவறி நீங்க 3 விக்கெட் ஊழ்ந்ததுக்கு அப்புறம் அவரு உடனே ஒரு பவர் பிளேல 3 விக்கெட் ஊழ்ந்துச்சு. அப்புறம் கிளாஸ்ல இறங்குறாரு அப்படின்னா கிளாசனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு இந்த மேட்ச்ல. ஏன்னா டேண்டமா போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க சொன்ன மாதிரி. ஸோ இட் வில் பி அ கீ லைக் ஒரு பேட்டில் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ யார் பொறுத்து ஜெயிக்கிறான்ற பார்ப்போம். ஸோ நம்ம பிளேயிங் 11 அண்ட் ஆல்சோ லைக் ப்ரெடிக்ஷன் லைக் யார் நல்லா அடிப்பான்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபைனல் செக்மெண்ட் போகலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ரெடிக்ஷன் பத்தி பார்ப்போம். ஸோ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் நீ? இட்ஸ் கோயிங் டு பி கேகேஆர் ஆர் எஸ்ஆர்ஹெச்? இல்ல கரண்ட் ஃபார்ம் பார்த்தாலும் சரி, டீம் பேலன்ஸ் பார்த்தாலும் சரி, கம்போசிஷன் பார்த்தாலும் ஆப்வியஸ்லி வந்து எஸ்ஆர்எஸ் தான் வந்து வே ஹெட்டா இருக்காங்க. ஆனா வந்து நாளைக்கு எனக்கு ஒரு அப்செட் பார்ப்போமோ திருப்பி. நாளைக்கு கேகேஆர் வந்து கன்ஃபார்ம் ஒரு சர்ப்ரைஸ் நம்ம எல்லாருக்கும் தருவாங்கன்னு தோணுது. அதனால நான் கேகேஆர் பக்கம் போறேன். கேகேஆர் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் ஸ்லெண்டர், வெரி வெரி ஸ்லெண்டர் ஏஜ் ஆஃப் 51-14 என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்மா வந்து சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் சூப்பரா போடுவாங்கன்னு தோணுது. அது மாதிரி அந்த பிச்சை தான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சைஃபர்ட் கிரீன் எல்லாருக்குமே நல்ல சூட் ஆக வேண்டிய பிச்சு. அஜிங்கிய ரஹானே பாத்தீங்கன்னா இந்த பவுன்சி ட்ராக்ஸ்ல வந்து சூப்பரா ஆடுவார். ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், பவுன்சி ட்ராக்ஸ் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட தான் நல்ல ஸ்டார்ட் இருக்கு. நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நல்ல கான்ஃபிடன்ஸ்ல க்ரோ ஆயிருக்காங்க. ஒரு சூப்பர் ஓவர்ல வந்து மெயிலிங் போட்டு திருப்பி ஜெயிச்சிருக்காரு. நிறைய ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு, ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது கான்ஃபிடன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். நாளைக்கு மேட்ச் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் கேகேஆர் பக்கம் போறேன். நீங்க யார் ஜெயிப்பாங்க ப்ரெடிக்ஷன் கொடுங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு கேகேஆர் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா தே ஆர் ஸ்டில் இன் த ரேஸ். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கேகேஆர் சரி எல்எஸ்டியும் சரி கேகேஆர் வந்துட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க வந்துட்டு எனக்கு என்னமோ ஒரு டார்க் ஆசஸா வந்து லைக் எனக்கு என்னன்னா இந்த மேட்சும் வந்துட்டு அவங்க கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ கேகேஆர் ஜெயிச்சு மேபி எஸ்ஆர்எஸ்க்கு ஒரு ட்ரபிள் பண்ணுவாங்களோ லைக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா டாப் 4 பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3 மேட்சுமே பஞ்சாபும் அடி வாங்கியாச்சு, ஆர்சிபியும் அடி வாங்கியாச்சு ஜிடி கூட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆரும் அடி வாங்கியாச்சு. ஸோ 3 டீமே டாப் 3ல இருந்து அடி வாங்கியாச்சு. ஸோ எனக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீழே இருக்கிற லைக் டீம்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் பொறுத்தனால அண்ட் ஆல்சோ டே கேம். ஸோ வருண் சக்கரவர்த்தி நல்லா கிளிக் ஆகும் தோணுது. ஸோ ஐ எம் பிக்கிங் ஹிம் as மை கேம் சேஞ்சர் அண்ட் ஆல்சோ கேகேஆர் வில் வின் திஸ் மேட்ச். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா லைக் அந்த ப்ரெடிக்ஷன் லைக் எவ்வளோன்னா ஐ எம் கோயிங் வித் 52%. ஸோ 52 to 48. ஸோ 48% ஐ எஸ்ஆர்எஸ் தரேன். ஸோ நம்ம என்னன்னு பொறுத்து பார்ப்போம் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல. அண்ட் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி டே கேம். ஸோ இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்துட்டு மறக்காம இந்த மேட்ச் பாருங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபைனல் தாட்ஸ் ரித்து இந்த மேட்ச் பத்தி? பேசியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த வீக்கே பாத்தீங்கன்னா வந்து பெரிய டீம்ஸ் எல்லாம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அந்த டீம் எல்லாம் தோத்துட்டே வந்திருக்கு. இந்த ஆர்சிபியா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்கும்னு நினைக்கும் போது டிசி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட் இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லி ஆகணும். நாளைக்கு நம்ம ஏற்கனவே சிஎஸ்கே மும்பைக்கு ப்ரிவியூ பண்ணிட்டோம். நாளைக்கு சிஎஸ்கேவும் ஜெயிக்குது அப்படின்னா வந்து இன்னும் எக்ஸைட் ஆக டோர்னமெண்ட் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கொல்கத்தா நாளைக்கு ஒரு அப்செட்டை கொண்டு வந்தாங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்து அவங்க ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எப்படிதான் அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. மீதி 3 டீம் யாரு எங்க போறா அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் நானும். ஸோ அந்த 3 டீமும் வந்துட்டு இப்போ லைக் 2 மேட்ச் தோத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்துட்டு கேகேஆர் ஜெயிக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வியூவர்ஸ் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க லைக் ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூஸ்லாம் கிரிக்கெட் பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் நாங்கள் இதோட நெக்ஸ்ட் மேட்ச் அதான் 7:30 மேட்ச் அதை பற்றியும் நாங்கள் ப்ரிவியூ போடுவோம். So stay tuned and also like thanks for watching this video once again. Bye bye.